இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகம் நம்மளை மனமாற்றத்திற்கு அழைக்கிறது. இயேசு கல்வாரி மலையில் இருந்தபோது மக்கள் அனைவரும் சிலுவையில் இருந்த இயேசுவை குற்றவாளியாக நோக்கினார்கள். ஆனால் இயேசுவுடன் அறையப்பட்டிருந்த கல்வன் மட்டும் இயேசுவை அரசராகவும் உலகின் இரட்சகராகவும் நோக்கினார். அதனால்தான் அவர் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டவுடனே ஆண்டவர் கூறிய ஒரே வார்த்தை, இன்றே நீ என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பாய். மனமாற்றம் என்பது ஒரு சிறிய காரியம்தான். அந்த கல்வன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பாவம் செய்திருந்தாலும் இறுதியாக ஆண்டவரின் இரக்கத்தை இறைஞ்சி மன்னிப்பு கேட்டான். மன்னிப்பு கேட்டவுடன் அவனுக்கு விண்ணகமே பரிசாக அளித்தது. எனவே இந்த நற்செய்தி நம்மை அழைக்கிறது, நாம் எவ்வாறு சிலுவையில் தொங்கிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் காண்கிறோம். அந்த கல்வன் தன்னோடு இருந்த கல்வனிடம் பேசியது, அவர் நாம் செய்த குற்றத்திற்காக நாம் தண்டிக்கப்படுகிறோம், மாறாக இவரோ எந்த குற்றமும் செய்யவில்லை என்று கூறுகிறார். நாம் இதை போல மற்றவர்களுக்கு அநீதி ஏற்படும் போது நாம் குரல் கொடுக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். பொதுவாக நம் வாழ்வில் நாம் நம்மை மன்னிப்பது போல நம் அடுத்திருப்பவரையும் நாம் மன்னிக்க வேண்டும். அப்போது நாம் மன்னிப்பு பெறுவோம். எனவே இயேசுவை நாம் சிலுவையில் காணும்போது ஒரு மீட்பராகவும் நம் பாவங்களை கழுவும் ஒரு செம்மறி ஆடவும் நாம் காண்போம். மீட்பு பெறுவோம், புனிதத்தில் வளர்வோம். ஆமேன்.